அவன் என்றுமென்றும் மதியாயவன். ஆபத்தில் ரோகத்தில் வன் பிரயாசங்களில் வனமே அவன் மதியாயவன். ஆபத்தில் ரோகத்தில் வன் பிரயாசங்களில் மனமே அவன் மதியாயவன். கல்வரி மலமே கயறி முள்முடி சிரசில் வகிச்சு. கல்வரி மலமே கயறி முள்முடி சிரசில் வகிச்சு. எന്റെ വേദന സർവ്വയും നീക്കി എന്നിൽ പുതു ജീവൻ പകർന്നവനായി. എന്റെ വേദന സർവ്വയും നീക്കി എന്നിൽ പുതു ജീവൻ പകർന്നവനായി. എന്റെ യേശു എനിക്ക് നല്ലവൻ. അവൻ എന്നുമെന്നും മതിയായവൻ. എന്റെ യേശു എനിക്ക് നല്ലവൻ. അവൻ എന്നുമെന്നും മതിയായവൻ. ആപത്തിൽ രോഗത്തിൽ വൻ പ്രയാസങ്ങളിൽ മനമേ അവൻ മതിയായവൻ. ആപത്തിൽ രോഗത്തിൽ വൻ പ്രയാസങ്ങളിൽ മനമേ അവൻ മതിയായവൻ. அப்புறம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். நம்ம போன வாரம் அந்த மத்தேயு காஸ்பலுக்கு அந்த முதல் பகுதியை நம்ம பார்த்தோம். அந்த காஸ்பலுக்கு அந்த ஃபஸ்ட்டு பேஜிலேயே புதிய ஏற்பாட்டின் முதல் பக்கத்திலேயே 4 முக்கிய காரியங்களை நம்ம பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன். அதில் நம்ம பார்த்தவங்களுக்கு 4 காரியங்களை பார்த்தோம். என்னெல்லாம் இருக்குது? அனாயா சொல்லுமா? அனாயா அவள் வேற எங்கேயோ முதல்ல வந்து அந்த லைனேஜ் இல்லையா. ரெண்டாவது நம்ம பார்த்தது வெர்ஜின் பர்த். மூணாவது நம்ம பார்த்தது சால்வேஷன், ரட்சகர். நாலாவது நம்ம பார்த்தது இம்மானுவேல் இல்லையா. அவன் பாருங்க, நம்ம இன்னைக்கு அந்த இம்மானுவேலிருந்து மறுபடியும் நம்ம தொடங்குகிறோம். நம்ம அந்த ஹெரிட்டேஜ் அல்லது அந்த லைனேஜ் வந்து மிக மிக முக்கியம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஒவ்வொருத்தரும் இப்போ இருக்கக்கூடிய ஜனங்களை அடிக்கடி இந்த டிவியில் காட்டும்போது அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க 10, 15, 16 தலைமுறை உள்ள அவங்க தலைமுறைகளை அவங்க ஞாபகம் வச்சுருக்காங்க. காரணம் என்னென்னா, ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து நாங்கள் வந்தவங்க, நாங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவங்க, இந்த பூமி எங்களுக்காக ஆண்டோர் வாக்குத்தத்தமாய் தந்தது என்றது கன்ஃபார்ம் பண்ணுகிறதுக்காக எகெயின் அண்ட் எகெயின் அதை அவங்க உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. தாவீதின் குமாரன் என்று ஏன் வருகிறதுன்னா பாருங்கள், ஆண்டவர் அதில் விருப்பப்படுகிற தேவனாக இருக்கிறார். தாவீதின் குமாரன் என்று சொல்லும்போது நம்ம ஏசாயால வாசிக்கும்போது தாவீதின் சிங்காசனத்தையும் தாவீதின் ராஜ்யத்தையும் கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு. அந்த வாரிசு என்பதை கன்ஃபார்ம் பண்ணுவதற்கு தான் மத்தேயு என்ன செய்கிறாரு? மத்தேயு சுவிசேஷம் வந்து யாருக்கு எழுதப்பட்டது? ஜூஸுக்கு, யூதர்களுக்காக எழுதப்பட்டதுனால அது என்ன செய்கிறாங்க, அதை மறுபடியும் அவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும். ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லுது ஏன் சொல்கிறாரு? யாராவது சொல்லுங்கள், எவ்வளோ தூரம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஆபிரகாம்னு சொன்னால் அந்த ப்ராமிஸுக்கு நாங்கள் அந்த ப்ராமிஸ், அந்த வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள் என்பதற்காக. ஆபிரகாமின்னு சொல்லும்போது அந்த ராஜாவு உள்ளவர், அதாவது தாவீதின் சிங்காசனத்தில் வீட்டிருக்க தகுதியானவர் என்று சொல்லும்படியாய். பாருங்க, தாவீதை எத்தனை தடவை அபிஷேகம் பண்ணாங்க? 3 முறை. அதே மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் 3 முறை அபிஷேகம் பண்ணப்படுகிறார் இல்லையா. அப்போ அது இதை மனசுக்குள்ளே வைத்துக்கொள்ளுங்க. தொடர்ந்து ரட்சகர் என்பதை பார்த்தோம். அதுக்கு பிறகு என்ன பார்க்குறோம்? நம்ம வந்து இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிறத நம்ம பார்க்குறோம். அதை தொடர்ந்து நம்ம பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னால் பாருங்கள்,
நம்ம ஒவ்வொருவரும் இந்த ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளவர்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, திருசபை மக்களே, நம்ம ஒவ்வொருவரும் இந்த ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்கள். அது அப்படி இருக்கட்டும். நீங்கள் உங்கள் வேதாகமத்தை திறந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை எடுங்க. எல்லாரும் பைபிளை ஓப்பன் யுவர் பைபிள். அனாயா, ஆனி, எல்லா பிள்ளைகளும், மிராக்லின், ஜோஷுவா, எல்லாரும் எடுங்க. டேக் யுவர் பைபிள்ஸ். பாருங்கள், அந்த வசனத்தை எல்லாரும் உங்கள் வாய்களை திறந்து வாசிங்க பார்ப்போம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இதோ, எடுத்துட்டீங்களா பைபிளை? இதோ, அது அப்படி இருக்கட்டும். நீங்கள் உங்கள் பைபிளை திறந்துக்கிட்டு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 18வது வசனத்தை எடுங்க. எல்லாரும் எடுங்க. எடுத்தாச்சா? 8:18 814வது பக்கம் பழைய ஏற்பாட்டில். அதை வாசிங்க பார்ப்போம். இதோ, யாரு? ஒரு நிமிஷம். இதோ, நானுன்னா யாரு? நாங்களா? நான், மீ. ஆண்டவர் கொடுக்க ஆசீர்வாதத்தை பாருங்கள். எனக்கு எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, நம்ம ஒவ்வொருவரும் இந்த வாக்கு தத்தத்துக்கு, இந்த ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்கள். அதனால தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்போ நம்ம ஒவ்வொருவரும் பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாம் வந்து எனக்கு ஒரு பிள்ளை தான் கேட்கும்போது ஆண்டவர் ஒரு சந்ததியே கொடுத்தார். இப்பவும் அந்த சந்ததி, அந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள என்பதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ பாருங்க, இந்த வார்த்தை எனக்கு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இது ப்ராமிஸ். ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணது என்ன அழகான ப்ராமிஸ் பாருங்க. நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அப்போ நம்ம இது ஒரு ஆசீர்வாதமா? அது மாத்திரம் இல்லை பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் எடுங்க. எபிரேயர் 12 பாருங்க 22வது வசனத்தை எடுங்க எல்லாரும். எபிரேயர் 12:22 பாருங்க. நீங்களோன்னு சொல்லும்போது யாரு? நான் எங்க வந்திருக்கிறேன் பாருங்க. சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000 பதிரமான தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்துக்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்துக்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையாவுகளை பேசுகிற தெளிக்கப்படும் இரத்தத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். எனக்கு அன்பான திருசபை மக்களை, நம்ம தேவ சமூகத்துக்கு சபைக்கு வரும்போது எங்கே வந்திருக்கிறோம் பாருங்க. எவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல வைத்திருக்கிறார் பாருங்க. சீயோன் மலையின் இடத்துக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 1000 10,000 தேவதூதரிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற்பாலனாகிய சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும். பரலோகத்தில் ஒரு சர்வ சங்க சபை இருக்கிறது. முதற் பேரானவர்களின் பேர் எழுதப்பட்ட அந்த சபையில் என்னக்க பேரும் இருக்குது. எவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். அப்போ எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம ஒவ்வொருவரும் இந்த ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்கள். ஏதோ ஒரு செய்தி சொல்கிறாங்க, ஏதோ கேட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து போயிடுவோம் என்றல்ல. இதை நம்ம ஒவ்வொருவரும் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஏன்னா நான் சுதந்திரித்து கொண்டாதான் எனக்கு பிறகு அந்த பிள்ளைக்கு அந்த சுதந்திரம் கடந்து போகும், என் தலைமுறைக்கு கடந்து போகும். அப்போ இம்மானுவேல் என்பதற்கு என்ன அர்த்தம்? மத்தேயு 1:23 ஒருக்கோட வாசிருங்க யாராவது ஒரு ஆள் சத்தமா. மத்தேயு 1:23. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? ஆமென். பாருங்க, நம்ம முதல்ல ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல உண்டாக்கி யாரை கொண்டு வச்சாங்க? ஆனி சொல்லுமா, யார் முதல்ல யாரை கொண்டு வச்சாங்க? ஆதம். ஜோசப் சொல்லுங்க. ஆதம் அண்ட் ஈவ். ஆதாமையும் ஈவையும் கொண்டு வச்சுட்டு ஆண்டவர் என்ன செய்தாரு? ஒவ்வொரு நாளும் ஹி வாஸ் வித் தம், அவர்களோடு உலாவினார் இல்லையா? ஆதாம் ஏவாளோடு அவர் ஆண்டவர் உலாவினார். பாவம் வந்தபோது என்ன செய்து அவர்களுக்குள்ள இருந்த ஐக்கியம் போய்விட்டது. அதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொஞ்சம் கொஞ்சமாய் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். பாவ நிவாரணமாக, பாவ பரிகாரமாக,
அடையாளமாக, வானவில்லாக, பேழையாக ஒவ்வொன்றா அடையாளப்படுத்தி கொண்டு வந்து ஆசரிப்பு கூடாரம் வரும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவீர்களாக. அது நம்ம போன படம் பார்த்தோம். அப்போ அதைத்தான் புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆண்டவர் மறுபடியும் என்ன செய்கிறாரு? இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்போ இந்த உலகத்தோடு ஆண்டவர் முடிக்கிறது இல்லை. ஆண்டவர் எங்கே கூட்டிகிட்டு போக போகிறாரு? எங்கெங்கே கூட்ட போகிறாரு? நம்ம எங்கே போக போகிறோம்? எங்கெங்க? பரலோகத்துக்கு. நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போனோம். ஒருத்தர் கூட மிஸ் ஆகக்கூடாது. மோசே சொல்லுவான் பார்த்தீங்களா, அவன் பார்வோன்னு கேட்பான். முதல்ல என்ன சொல்லுவான்? உங்கள் பிள்ளைகள் மட்டும் போட்டு, அல்லது ஆடு மாடுகள் மட்டும் போட்டு, பிள்ளைகள் இங்கே இருக்கட்டும், மனைவி இருக்கட்டும்னு சொல்லும்போது இது மோசே சொல்லுவான் பார்த்துருக்கீங்களா, ஒரு குழம்பு கூட விடுவதில்லை. எங்கள் பிள்ளைகளும் எங்கள் குழந்தைகளும் எங்கள் வாலிபர்களும் எங்கள் கன்னிகைகளும் எங்களுக்கு உண்டான யாவும் எங்கள் மனைவிகள் எல்லாரும் நாங்கள் ஆராதிக்க போவோம். பாருங்கள், அதுதான் அவனுக்கு அந்த ஒரு லீடர்னா அவனுக்கு அந்த வைராக்கியத்தை பாருங்கள். ஒருத்தர் கூட மிஸ் ஆகக்கூடாது. ஆண்டவருக்கு வாஞ்சேன் அப்படிதான். என் குடும்பத்தில் உள்ள ஆண்டவர் எனக்கு தானமாய் தந்த மனைவி, பிள்ளைகள், எங்கள் பேர பிள்ளைகள், எங்கள் தலைமுறைகள் ஒருத்தர் கூட மிஸ் ஆகக்கூடாது. நாங்கள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? பரலோகத்துக்கு வர வேண்டும். ஆண்டவர் விருப்பம் பாருங்க, பரலோகத்தில் அவரோடு கூட நம்மளை வைத்து கொள்ளும்படியாக தான் அந்த காரியத்தை வைத்திருக்கிறார். இது ஏதேன் தோட்டத்திலிருந்தே தொடங்கி ஆண்டவர் அப்படியே கொண்டு வந்து எங்கே கொண்டு வந்து சேர்க்கிறார் பாருங்க, பரலோகத்தில் கொண்டு அவரோடு கூட வைத்துக் கொள்கிறார். இது வாசிங்க, நம்ம யோவான் 14 இது இருக்கட்டும், இதில் இருக்கு பாருங்க, யோவான் 14:2-3. யோவான் 14:2-3. என் பிதாவின் வீட்டின் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். In my father's house are many rooms. If it were not so, I would have told you. I am going there to prepare a place for you, and if I go and prepare a place for you, I will come back and take you to be. பாருங்க அந்த வசனத்தை பாருங்க, I will come back and take you to be with me, that you also may be with where I am. ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அதே இடத்துல நம்மளை கொண்டு வரும்படியாகத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, நிறைய இடத்துல கல்யாணம் பண்ண பிள்ளைகள் முதல்ல என்ன வருவாங்க? தனியாக வருவாங்க இல்லையா? வந்துட்டு சொல்லுவாங்க, நாம் போய் ஒரு நல்ல அக்காமடேஷன்லாம் ஆயத்தம் பண்ண பிறகு, பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் சீட்டெல்லாம் ஆயத்தம் பண்ண பிறகு வந்து உங்களை கூட்டிகிட்டு போவோம். ஒரு அப்பா எப்படி வராங்களோ வந்து மனைவியை பிள்ளைகளை கொண்டு கூட்டி எப்படி தன்னோடு இருக்க வைத்துக் கொள்கிறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம பரலோக தகப்பனும் அவண்டமாக விரும்புகிறார். நம்ம ஒவ்வொருவரும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லா அப்பா அம்மாருக்கும் அம்மாமாருக்கும் அந்த ஆசை இருக்கு, என் பிள்ளை என் கூட இருக்கணும் இல்லையா, என் பிள்ளை மகன், என் பேர பிள்ளைகள், என் தலைமுறைகள் ஒலிவ மர கன்றுகளாய் பந்தியை சுற்றிலும் இருக்க வேண்டும் என்று விரும்புவது போல ஏசப்பாவும் என்ன நினைக்கிறாங்க? அவரோடு கூட இருக்க வேண்டும். அப்போ பரலோகத்தில் பல வாசஸ்தலங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த நாளில் நம்ம 2 காரியங்களை பார்க்கலாம். பாருங்க, பரலோகத்தில் பார்க்கும்போது புதிய எருசலேம் இருக்கிறது, சீயோன் இருக்கிறது இல்லையா, புதிய பூமி இருக்கிறது, இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறது. இந்த நாளில் உங்களுக்கு ஒரு 2 காரியங்களை நம்ம லேசாக தியானித்து விட்டு போகலாம். போகும்போது பாருங்க, நம்ம ரெவலேஷன் 14:1 வாசிங்க. வெளிப்படுத்தல் 14:1 இது இப்படி இருக்கட்டும். வெளிப்படுத்தினால் 14:1. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அல்லாமலும் ஓகே பாருங்க, இந்த இடம் ஒரு இடத்துல நம்ம முதல்ல சொன்னோம், சீயோன் என்று ஒரு இடம் இருக்கிறது. பரலோகத்தில் வந்து பாருங்க, சீயோன் என்று சொல்லும்போது பரலோகத்தில் பல வாசஸ்தலங்கள் இருக்குது. ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் நிறைய வாசஸ்தலங்கள் இருக்குன்னு. அப்போ அந்த சீயோன் என்று சொல்லுவது என்ன இடம்? சீயோன் என்று சொல்லக்கூடிய என்னது? கொஞ்சம் பரலோகம் தான், முழுதுமே பரலோகம் தான். அதில் ஒரு இடம் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் தங்கியிருக்கக்கூடிய இடம் தான் சீயோன். நம்ம ஊரில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நான் சீயோன் சபையை சேர்ந்தவன், சீயோன் மணவாட்டி சபையை சேர்ந்தவன், கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னங்க பதில் சொல்லுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, நான் மணவாட்டி சபையை சேர்ந்தவன், அதில் சிலர் வந்து நான் சீயோர் சபையை சேர்ந்தவன் எல்லாம் சொல்லுவாங்க தானே.
இல்லையா? அப்போ அந்த சீயோனுன்னா யார் பாருங்க, நான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறேன். நமக்கு வெளிப்படுத்தின விசேஷம் படிக்க போகும்போது கொஞ்சம் கூட ஆழமாக பார்க்கலாம். அப்போ நான் இந்த நாளில் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்பினது பாருங்கள், ஆண்டவருடைய விருப்பம் எல்லாம் ஒரு அப்பா அம்மா எப்படி தன்னுடைய பிள்ளைகள் தன்னோடு இருக்கணும்னு வாஞ்சிக்கிறாங்களோ, அல்லது தாங்கள் தங்கள் பிள்ளைகளோடு இருக்கணும்னு வாஞ்சப்படுகிறாங்களோ, இல்லை நிறைய அப்பா அம்மா இருப்பாருங்க, பிள்ளைகள் ஊரில் இருந்தால் இங்கே சிரிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அதே போல தான் ஆண்டவருக்கும் பாருங்க, முதல்ல ஏதேன் தோட்டத்திலிருந்தே ஆண்டவர் என்ன செய்கிறார், பிள்ளைகளோடு உலாவ விரும்புகிறார், பிள்ளைகளோடு இருக்க விரும்புகிறார். இந்த இது நம்ம இது ஆசரிப்பு கூடாரம் செய்யும்போது எனக்கு நான் உங்கள் மத்தியில் வாசம் பண்ண எனக்கு ஒரு ஸ்தலத்தை பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குங்கன்னு சொல்கிறார். எதுக்கு திருப்பி திருப்பி ஆசரிப்பு கூடாரத்தை நம்ம படிக்கிறோம்னு சொன்னால் பாருங்க, பரலோகத்திலையும் சாட்சியின் கூடாரம் இருக்கிறது. வெளிப்படுத்தின 15ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது நம்ம அதை இன்னொரு நாள் பார்க்கலாம் பாருங்க, அங்கேயும் சாட்சியின் கூடாரம் இருக்கிறது பாருங்க. அப்போ ஆண்டவர் வந்து சகலத்தையும் ஒரு நம்ம முன்னால் நம்ம போன இடம் பார்க்கும்போது பார்த்தோம் பாருங்க, சகலமும் ஒரே த்ரெட்டு போல வருது. இன்னைக்கு நம்ம இது ஒர்ஷிப்பில் இருந்து பாருங்க, சகோதரிகள் ஜெபம் பண்ணும்போது எல்லாம் ஒரே லைனில் அப்படியே வருது பாருங்க. இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டடியும் அதே லைனில் வருகிறத நம்ம பார்க்க முடியும் பாருங்க. அப்போ ஆண்டவர் விரும்புகிறது பாருங்க, அந்த சீயோனில் என்ன இருக்கிறது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எங்கும் வியாபித்திருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல சீயோனில் தான் அவங்க வாசஸ்தலம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சேராபீன்கள் அதை சுற்றி இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல பாருங்க, அந்த இடத்துல நான் ஒரு எத்தனை பேர் இருக்காங்களா பாருங்க, 1,44,000 பேர். நம்ம ஊரில் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, நாங்கள் தான் அந்த 1,44,000 நாங்களும் அதில் ஒன்றுன்னு இல்லையா? அவன் பாருங்க, அது நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் என்னமோ அப்படி அதில் வைத்திருக்கிறார் இல்லையா? கரைபடாத ஜனங்கள் என்று 1,44,000 பேர். அதே போல் இன்னொரு இடம் இந்த இடத்துல பாருங்க, இது வெளிப்படுத்தல் 15:2 வாசிங்க. அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கு உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். பாருங்க, முதல்ல நம்ம பார்த்த இடம் என்னது பாருங்க, முதல்ல பார்த்த இடம் என்ன இடம், சீயோன். சீயோன் வேற, இந்த கண்ணாடி கடலுக்கு முன்னால நிக்கிற ஜனங்கள் வேற பாருங்க. இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்திற்கும் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயங்கொண்டவர்கள், ஜெயங்கொண்ட ஜனங்கள் வந்து பரலோகத்தில் அந்த கண்ணாடி கடலுக்கு போனால நிற்கிறாங்க. I saw what looked like a sea of glass mixed with fire. பாருங்க, அக்னி கலந்த கண்ணாடி கடல், அக்னி கலந்த கண்ணாடி கடல். அதுக்கு என்ன அர்த்தம்னா பாருங்க, அவர்கள் ஜெயம் கொண்டவர்கள். அக்னி போன்ற சோதனைகள் வந்தாலும் அதில் எல்லாம் ஜெயம் கொண்டு சுரமண்டலத்தை கைகளிலே வைத்து கொண்டவர்களாக அவர்கள் காணப்படுவதை நம்ம பார்க்குறோம் பாருங்க. இதனால தான் நான் அந்த ரெண்டையும் நான் அந்த நாளில் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன் பாருங்க. அப்போ நம்ம எங்கே போகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அந்த பரம எருசலேமுக்கு நேராக நம்ம போகிறோம். ஜீவதேவன் நகரினில் குடி புகுந்தேன், பரம எருசலேமே. Jerusalem
கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஜீவதேவன் நகரில் குடி புகுந்தே, சீயோன் மலை சீருக்கு சொந்தமானே, நீதி தேவன் நிழலில் சிறப்புகழ்ந்தே, நீதிமான்கள் ஆவியில் மருவி நின்றே, மேலான எருசலேமே, மேலான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. பாருங்க, நம்ம பரலோக தகப்பனுடைய விருப்பம் எல்லாம் பாருங்க. ஒரு தாய் பறவை தன் குஞ்சுகளை தன் சிறகுகளுக்குள்ளே மறைத்து வைத்துக் கொள்கிற விதமாக, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளிலே சுமந்து வள்ளுகிற வரமாகத்தான் அவருடைய விருப்பம் எல்லாம் எப்பவுமே எப்படி இருக்கு, தன்னுடைய பிள்ளைகள் அந்த பரிசுத்தத்துக்குள்ளே, ஆலயத்துக்குள்ளே, தங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளே, தங்களுடைய கண் பார்வைக்குள்ளே ஒலிவ மர கன்றுகளாய் பிள்ளைகள் வந்து பரிசுத்தமாய் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியாய் வாழ்ந்து விட வேண்டுமேங்கிற ஏக்கம் அவரிடத்துல காணப்படுகிறது. நம்ம இந்த உலகத்தில் இருந்தாலும் எத்தனை வருஷம் இருப்போம்னு தெரியல, ஆனால் நமக்கு குடியிருப்பு எங்கே இருக்கிறது? அங்கே பரலோகத்தில் நமக்கு வைத்திருக்கிறார். அப்போ இந்த நாள் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்பினது பாருங்க, பல ஸ்தலங்களை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், நமக்கு தெரியல என்னென்னு. ஆனால் இந்த இடத்துல அந்த சியோன் மலைக்கும் இந்த கண்ணாடி கடலும் ஒன்று அல்ல, ரெண்டுங்கிறதுக்காக சில காரியங்களை உங்கள் மத்தியில் இந்த நாள் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும்போது அடுத்தது பாருங்க, சியோன் மலையில இருக்கக்கூடியதை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மணவாட்டி இல்லையா, பிரைடுன்னா என்னங்க? பிரைட் ஆனால் சேக்கு சொல்லலாம், சேக்கா மேக்கா? பிரைடுன்னு என்னம்மா? மணவாட்டி இல்லையா? ஆனால் அதே நேரத்தில் பாருங்க, அந்த கண்ணாடி கடலுக்கு முன்னால் நிற்கிறது யாரு? கன்னிகைகள், வெர்ஜின்ஸ் இல்லையா? நான் உதாரணத்தை சொல்லுகிறேன், யாரும் தப்பாக எடுத்துக்கிடாதுங்க. இப்போ மேக் இருக்கா, மேக் யாரு? சின்ன பிள்ளை இல்லையா, குழந்தை, சிறுபெண். ஆனி இருக்கிறா, தப்பாக எடுத்துக்கிடாதுங்க, வெர்ஜின் இல்லையா? அவங்க யாரை சொல்லுது, யாரும் தப்பாக நினச்சிட விடாத. பின்சியை சொல்லுவோம், பின்சி தப்பாக எடுத்துக்கிட மாட்டாங்க இல்லையா? பின்சி வந்து யாரு? பிரைடு, பெண்கள் தான். ஆனால் பாருங்க, சிறுபெண், வெர்ஜின், மணவாட்டி இல்லையா? வித்தியாசம் இருக்கிறது இல்லையா? சிறுபெண் களங்கம் இல்லாதது, அது எல்லாம் ஆண்டவர் மிகவும் நேசிக்கிறது. வெர்ஜின்னு வரும்போது தனக்காக நியமிக்கப்பட்ட மணவாளனுக்காக காத்திருக்கக்கூடிய பெண். மணவாட்டின்னு சொல்லும்போது பாருங்க, பிரைடுன்னு சொல்லும்போது ஏற்கனவே தே ஆர் என்கேஜ். எப்போ என்கேஜ் ஆகுறாங்க? எப்போங்க என்கேஜ் ஆகுறாங்க? தம்பி அழகாக சொன்ன பாருங்க, ஞானஸ்தானத்தில். எப்போ நம்ம ஞானஸ்தானத்தை எடுக்கிறோமோ அது முதல் நம்ம யாருக்காக? நமக்காக, ஒரு மணவாளனுக்காக அந்த மணவாட்டி பரிசுத்தமாய் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறாள், கரை திரை அற்ற மணவாட்டியாக இல்லையா? அப்போ இந்த இடத்துல சொல்லி இருக்கிறது பாருங்க, சியோன்ல சொல்லி இருக்கிறது மணவாட்டிகள். ஆனால் வெர்ஜின்ஸ், நம்ம கண்ணாடி கடலுக்கு முன்னால் சொல்லி இருக்கிறது வெர்ஜின்ஸ். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பரலோகம்னா எல்லாம் ஒன்று அல்ல. இது பாருங்க, புதிய எருசலேம் வேற, புதிய பூமி வேற இல்லையா? அதே மாதிரி இது கண்ணாடி கடலுக்கு முன்னால் நிற்கக்கூடிய திரள் கூட்டமான ஜனங்கள் இருக்கிறாங்கன்னு அதில் வருது பாருங்க. அந்த இடமும் வேற பாருங்க. இடத்துல ஜியோன்ல யாரு கூட இருக்காங்க? உயிர் த லேம்ப், அவரோடு கூட அந்த 1,44,000 போட்டிருக்க நம்பர் வந்து
பிதாவாகிய தேவனோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானோரும் கூட எப்போதுமே இருக்கிறார்கள். அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் போகக்கூடிய ஜனமாக காணப்படுகிறது. அவங்க எங்கே போன ஆண்டவர் எங்கே போனாலும் அவங்க கூட போகிற அந்த ஒரு வைராக்கியம் அவர்களுக்கு காணப்படுகிறது. ஆண்டவர் ஒரு தடவை லாசர் மரித்த பிறகு ஆண்டவரை உயிரோடு எழுப்ப போகும்போது சொல்லுவார் பார்த்தீங்களா, நம்ம அவன் மரித்து போனான் அவரை உயிரோடு எழுப்ப போகிறேன்னு சொல்லும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, இப்போ தானே உங்களை கல்லறியதுக்கு எல்லாரும் அங்கே இது முயற்சித்தாங்கன்னு. அப்போ தோவன் என்ன சொல்லுவான், அவரோடு கூட மரிக்கிறதா இருந்தாலும் நம்ம போவோம்னு சொல்லிட்டு அந்த வைராக்கியம் பாருங்க. அப்போ ஆண்டவர் எங்கே போகிறாரோ அங்கெல்லாம் போக வாஞ்சா இருக்கக்கூடியது தான் மணவாட்டி. இப்போ கணவன் எங்கே போகிறான்னா போகிற இடத்துக்கெல்லாம் பின்னால் மனைவி போகிறா பார்த்தீங்களா, அதே போல தான். ஆனால் அதே இடத்துல இந்த இடத்துல கண்ணாடி கடலுக்கு முன்னால் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ரெவலேஷன் 3:12 கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். ஓகே, ஆலயத்திலே தூணாக்குறேன், ஜெயம் கொள்கிறவர்களை ஆலயத்திலே தூணாக்குகிறேன் என்று சொல்லியிருக்கு பாருங்க. கண்ணாடி கடலுக்கு முன்னால நிற்கிறது நியர் த சீ. அது 15 வெளிப்படுத்தல் 15 அந்த வசனத்தில் வாசித்துருங்க ஒருக்க கூட, அப்போ கொஞ்சம் கிளியரா இருக்கும் உங்களுக்கு. 15 வெளிப்படுத்தணும் 15:2. அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். பாருங்க, கண்ணாடி கடல் அருகே நியர் த சீ. பார்த்தீங்கன்னா ரெண்டும் இடம் வித்தியாசம் இல்லையா? தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். ஏதாவது கஷ்டமாக இருந்தால் கொஸ்டின் கேட்டுருங்க, நான் ஏன்ற அளவுக்கு நான் அதை கிளாரிஃபை பண்ணிடுறேன். பாருங்கள், ரெண்டாவது அவங்க பாருங்கள், ஆண்டவர் சொல்லும் பொழுகிறது ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். இந்த 1,44,000 பேர் வந்து மணவாட்டி இங்கே வருது. கண்ணாடி கடலுக்கு முன்னால் நிற்கிறவங்க யாருன்னு பார்த்தா ஜெயம் கொண்டவர்கள், சுரமண்டலத்தை பிடித்து கொண்டே நிற்கிறாங்க. எதுக்கு சுரமண்டலத்தை பிடித்து கொண்டே நிற்கிறாங்க? துதிக்கிறதுக்காக, ஆண்டவரை எப்பவும் துதித்து பாடுகிறதுக்கு. காரணம் என்ன? நாங்கள் ஜெயம் கொண்டோம், இரத்த சாட்சிகளாக மரிக்கவும் ஆயத்தமாக இருந்தோம், ஆண்டவருக்காக நன்றி என்று ஆண்டவரை துதிக்கக்கூடியதற்காக அந்த சுரமண்டலத்தை எப்போதும் பிடித்து கொண்டே இருக்கிறாங்க. செங்கடலை தாண்டின உடனே யார் சுரமண்டலத்தை பிடித்து கொண்டு பாடினா? மிரியாம். பாருங்க, ஒரு பாட்டி 80 வயசுக்கு, மோசைக்கே 80 வயசு, அவளுக்கு அப்போ 85 வயசுக்கு மேலே இருக்கும். பாருங்க, சின்ன பிள்ளைகள், நீங்கள் வாலிபர்கள் உற்சாகமாக இல்லைன்னா பாட்டிமார் எழும்பிடுவாங்க இல்லையா? அதனால விட்டு கொடுக்காதுங்க. ஓகே, பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுறது பாருங்க, ஜெயம் கொள்கிறவன் வேணும் அவனை தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். தேவனுடைய ஆலயத்தில் எத்தனை தூண் இருக்கு? நிறைய தூண்கள் இருக்கு. முக்கியமாட்டு பாருங்க, வெளிப்பிரகாரத்தில் தூண் இருக்கிறது, பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது, மகா பரிசுத்த ஸ்தலத்திலையும் தூண் இருக்கிறது. அப்போ நீங்கள் எங்கே தூணாக இருக்கணும்? நீங்கள் முதல்ல தேவனுடைய ஆலயத்தில் தூணாக இருக்கணும்னு விரும்புகிறீங்களா அலெக்ஸ் தம்பி? ஆமாம், பாருங்க, நம்ம ஆலயத்தில் தூணாக இருக்கிறோம். ஆலயத்தில் தூணாக இருந்தாச்சுன்னா எங்கே தூணாக இருக்கணும், அது முக்கியம் இல்லையா? எங்கே எல்லா இடத்துலையும் இருக்கணும், நமக்கு தேவைதான். எல்லா இடத்துலையும் தூண் இருக்கிறது, வெளிப்பிரகாரத்திலையும் தூண் இருக்கிறது, பரிசுத்த ஸ்தலத்திலையும் தூண் இருக்கிறது, மகா பரிசுத்த ஸ்தலத்திலையும் தூண் இருக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலம்னு சொல்லும்போது தேவனுடைய பிரசன்னத்திலே எப்போதுமே இருக்கக்கூடிய அந்த ஜனம். பாருங்க, எதுக்கு என்ன சொல்றேன்னா பாருங்க, மத்தேயு 26:58 வாசிங்க. மத்தேயு 26:58. பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று, பாருங்க, பேதுரு எப்படி பின் சென்றான்? தூரத்தில். காரணம் என்ன? பயம். மறுதளிச்சிட்டான். மறுதளிச்ச உடனே அவனுக்கு மனசுல என்னது? குற்ற மனசாட்சி. அப்ப என்ன செய்யறான்? தூரத்தில் பின் சென்றான். நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. ஃப்ரண்ட் ரோவில் உள்ளவங்களையும் ஆண்டவருக்கு வேணும், லாஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய சாமி பிரதர் அங்கே இருக்காங்க, அவரும் வேணும் இல்லையா? இல்லையா? ஆண்டவர் யாரையும் புறம்பே தள்ளுவதில்லை இல்லையா? நம்ம எங்கே இருந்தாலும் இல்லையா, எங்கே இருந்தாலும் அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளாத நல்ல ஆண்டவர். பேதுரு வந்து தூரத்திலே பின் சென்றான். அவனை கடைசியில் எடுத்து பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு உன்னத நிலைமைக்கு தேவன் உயர்த்தினார் இல்லையா? அந்த பேதுருவை போல நம்மளையும்
ஆண்டவர் உயர்த்த உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார் இல்லையா? அதுக்கு பாருங்க, அது நம்ம ஒவ்வொருவரையும் அவனமாக உயரத்திலே ஓகே. அடுத்தது பாருங்க, இதுல வருது பாருங்க, நம்ம மத்தேயு 24:36 இந்த சீயோன் பர்வதத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பாருங்க, அந்த டைம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த நாளிகையும் அந்த நாளையும் பிதா ஒருவர் தவிர அறியான், பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார்கள், ஈவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட தெரியாதுன்னு வேதத்தில் சில இடங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். இது யாருன்னா, அந்த சீயோன் பர்வதத்தில் ஆண்டவர் கொண்டு போறார்ல அவங்களுக்கு, அவங்க எந்த நாளில் எடுக்கப்படுகிறார்கள் என்று தெரியாது. ஆனா கண்ணாடி கடலுக்கு முன்னால இருக்கக்கூடியவங்களுக்கு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 25:6 வாசிங்க. நடுராத்திரியிலே ஒரு போதும், நடுராத்திரியிலே ஒரு டைம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிட் நைட், ஒரு மிட் நைட்ல அட் மிட் நைட் நடுராத்திரியில் அங்க உள்ளது சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோன் பருவத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் போது அது நேரம் சொல்லப்படுவதில்லை, எந்த நாளிகை என்று தெரியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜெயங்கொள்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு நேரத்தை சொல்லுவார். எல்லாரும் நீங்கள் பார்க்குறத பார்த்தாச்சுன்னா எல்லாம் ஒரே நேரத்தில் தானே ஆண்டவர் வருவார்னு நினைக்கிறீங்க. இல்லை, நீங்கள் அப்படியே பார்க்குறத பார்த்தா என்னடா இவன் என்னத்தையோ சொல்லிட்டு போகிறானேன்னு சொன்ன பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா? ஒரே நேரத்தில் ஆண்டவர் வரவில்லை இல்லையா? என்னதான் சுஜின் என்னங்க? திருடன் வர்றது மாதிரி வர்றது தான் அது. சீயோன் பர்வதத்தில் திருடன் வருகிறது மாதிரி வர்றது தெரியாது. அந்த டைம் யாருக்குன்னு தெரியாது. ஆனால் இது இதுவும் தெரியாது, நடுராத்திரியில் எந்த நாளுன்னு தெரியாது. ஆனால் ஒரு சமயம் அந்த நடுராத்திரியிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க பாருங்க, இன்னொரு காரியம் அதில் வித்தியாசமாக தெரியுது பாருங்க. ரெவலேஷன் 14:3 போடப்பட்டிருக்கிறது பாருங்க. ரெவலேஷன் 14:3 அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். பாருங்க, என்ன பாட்டை பாடினாருங்க? புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 1,40,000 பேரை அல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாததா இருந்தது. பாருங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாத தேவன் வைத்திருக்கிறார். அந்த 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 முதல்ல கொண்டு போகக்கூடிய அந்த சீயோன் பர்வதத்தை கொண்டு போகக்கூடிய ஜனங்கள் புது பாட்டை பாடுவாங்களாம். அந்த பாட்டு யாருக்கும் தெரியாத ஒரு பாட்டு. ஆனால் அதே நேரத்தில் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ரெவலேஷன் 14:3 கண்ணாடி கடலுக்கு முன்னால நிற்கக்கூடியவங்களை பாருங்க. அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமும் ஆனவைகள். பாருங்க, அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடுவார்கள். இவங்க என்ன பாட்டு பாடுவாங்கன்னு தெரியுது, ஆனா அவங்க என்ன பாட்டு பாடுவாங்கன்னு நமக்கு தெரியல. பாருங்க, அதனால தான் வேதத்தில் இவ்வண்ணமாக சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி. பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி, பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட. அந்த பாட்டு. மகிழ்ந்தாடி அங்கே
போகணுன்னா நம்ம என்ன செய்யணும்? ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்க வேண்டும். ஏதாவது நம்மளால் இயன்றதை ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். நான் இந்த செய்தியை நான் ஆயத்த பண்ணி கொண்டிருக்கும்போது ஒரு கர்த்தருடைய தாசன் ஒரு சாட்சி சொன்னார். பாளையங்கோட்டை பக்கத்தில் உள் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு அம்மா, அவங்க கணவனார் வயசாயிட்டாரு, அவங்கள அம்மா பிள்ளைகள் பிறந்து பிள்ளைகளெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, பேர பிள்ளைகளும் பிறந்தாச்சு, பிள்ளைகளெல்லாம் நல்ல நிலைமைகளுக்கு வந்தாச்சு. அப்போ அடிக்கடி அவங்களுக்கு ஊழிய வாஞ்ச, கணவனும் ஊழியம் செய்யக்கூடியவங்க, ஆனால் இது இவங்க தாய்க்கு பெரிய அளவில் ஊழியம் செய்யக்கூடிய முடியவில்லை. கணவனுக்கு உதவியாக இருந்தாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு அவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு ஏதாவது ஊழியம் செய்யணும்னு. அப்போ பிள்ளைகள் சொல்லிச்சான், அம்மா உங்களுக்கு இவ்வளோ வயசு, உங்களையே ஒரு ஆள் தாங்கி கொண்டு போக வேண்டியிருக்கு, நீங்கள் போய் என்ன ஊழியம் செய்ய போகிறீங்கன்னு சொன்னோடனே அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களாம், ஆண்டவர் எனக்கு ஒரு ஸ்தலத்தை காண்பிக்கிறார், நீங்கள் அங்கே என்ன கொண்டு விடுங்கன்னு சொல்லி பாளையங்கோட்டைக்கு உள்பகுதியில் ஒரு கிராமப்புறத்தில் ஒரு வீடு எடுத்து அதில் அம்மாவை கொண்டு வச்சுருக்காங்க. அவங்க அங்கே என்ன வச்சுருக்காங்க, ஒரே இது ஜெபம் பண்ணக்கூடிய ஒரே ஒரு காரியம். அப்போ அவங்க ஜெபம் பண்ணும்போது பக்கத்தில் எல்லாம் பாவப்பட்ட ஜனங்கள் அவங்க வருவாங்களாம். அவங்களுக்கு ஜெபம் பண்ணால் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் எல்லாருக்கும் சுகம் கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறாரு. அப்படி சுகம் கொடுத்து கொண்டிருக்கும்போது பக்கத்தில் ஒரு வீட்டில் அந்த ஊருக்கு வீட்டில் உள்ள ஒரு பெரியவருக்கு அந்த ஊர் தலைவர்கள், நம்ம ஊர்களில் கிராமப்புறங்களில் ஊர் தலைவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு அவருக்கு சுகம் இல்லாமல் இருந்திருக்கு. அப்போ இவருங்க என்னச்சிருக்காங்க, அப்போ அந்த ஊர் தலைவர் என்னச்சிருக்கிற அந்த சம்பவத்தை கேள்விப்பட்டுட்டு இந்த அம்மாட்ட வந்து சொல்லியிருக்காங்களா, நீங்கள் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் சுகம் தருகிறாராமே, எனக்கும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா ஜெபம் பண்ணியிருக்காங்க, அற்புதமாய் அந்த ஆளுக்கு சுகமாயிட்டு. உடனே எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். அப்போ அவங்க கேட்டாங்களாம், அந்த ஊர் தலைவர் கேட்டாராம், அம்மா நான் எத்தனையோ பேர்கிட்ட போயிருக்கேன், ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கேன், இங்கே இல்லாமல் கோயில் குளங்களுக்கெல்லாம் போயிருக்கேன், ஒன்றும் நடக்கவில்லை, நீங்கள் வயசான அம்மா எனக்காக ஜெபம் பண்ணீங்க, ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு எனக்கு சுகம் தந்துட்டாரு, நான் ஏதாவது உங்களுக்கு செய்யணுமான்னு. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களாம், கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு நான் நாளை சொல்கிறேன்னு ஜெபம் பண்ணிவிட்டு காலில் கேட்டால் எலும்பி சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல ஒரு ஆலயம் கட்டித்தாங்கன்னு. உடனே நினச்சிருக்காங்க அந்த மனுஷன் அவருடைய இடத்துல ஒரு 10 சென்ட் இடத்தை ஒதுக்கி அவரே ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ ஒரு சின்ன வயசான அம்மாவோட வாஞ்ச, ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்தினால கழுவப்பட்டவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த வாஞ்ச, நானும் ஏதாவது ஆண்டவருக்காக செய்ய வேண்டும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களாலேயும் தேவனுக்கு ஆலயம் கட்ட முடியும். சும்மா சொல்லுங்க, உங்கள் வாயின் வார்த்தைகளை தேவன் வார்த்தை பண்ணி வர. சுரேஷ் சொல்லுங்க, மணி சொல்லுங்க, உங்களை கொண்டும் தேவன் ஆலயத்தை, என்னை கொண்டும் தேவன் ஆலயத்தை கட்ட முடியும் இல்லையா? நமக்கு ஆண்டவர் விரும்புகிறதெல்லாம் பாருங்க, அவருடைய இரத்தத்தால் நம்ம கழுவப்பட வேண்டும். வயதாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இல்லையா, ஆண்டவரை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் இல்லையா? ஆகாய் தீர்க்கதரிசி, நம்ம அடிக்கடி நான் அந்த உதாரணத்தை சொல்லியிருக்கிறேன். ஆகாய் தீர்க்கதரிசி எந்த வயசில் ஆண்டவர் உபயோகப்படுத்தினார் தெரியுமா? 85, அட் த ஏஜ் ஆஃப் 85. அது ஏன்னா எல்லாரும் வந்து முதல்ல உற்சாகமாக வந்தாங்க, ஆலயத்தை கட்டணும்லாம் விரும்புகிறாங்க. நிறைய போராட்டங்கள் வந்த உடனே வாலிபர்கள்லாம் சொந்த அப்படி இப்படி இருந்துட்டாங்க. அப்போ எழும்புகிறான், எழும்பி சொல்கிறான், நீங்கள் மலைகளுக்கு போங்க, மரங்களை வெட்டுங்கள், ஆலயத்தை கட்டுங்கள், கர்த்தர் அதில் பிரியமாக இருக்கிறார், கர்த்தர் உங்களை இன்று முதல் ஆசீர்வதிப்பார்னு சொன்னோன்னா எல்லா வாலிபர்களுக்கும் உற்சாகம் வந்துட்டு, செருபாபேல்னு சொல்ல ஒரு யூத இளைஞன் உற்சாகமாக எழும்புகிறான். அதுக்கப்புறம் ஆண்டவருடைய அந்த ஆலயம் கட்டப்படுகிறது. முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலாம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். அப்போ எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக, கனப்படுத்துவாராக. அப்போ இந்த இடத்துல நிறைய காரியங்களை ஒவ்வொன்றா பார்த்தோம் பாருங்கள். அதில் முக்கியமாக பார்க்கும்போது பாருங்கள், இடம் நேரம் வித்தியாசம், அவர்கள் பாடக்கூடிய பாட்டு வித்தியாசம், டைம் ஸ்பேன் ஆல்சோ வித்தியாசம். டைம் ஸ்பேன்னு சொல்லும்போது பாருங்கள், சியோன் பருவத்தில் இருக்கக்கூடியவங்கள நம்ம இதில் தம்பிமார் சொன்ன மாதிரி பாருங்கள், நினையாத இடத்துல வருவார்னு. அப்போ அவர்கள் மத்திய ஆயத்தில் 7 வருஷம் ஆண்டவரோடு இருப்பாங்க. சியோன் பருவத்துக்காக எடுக்கப்பட்டவர்கள் 7 வருஷம் மத்திய ஆயத்தில் இருப்பாங்க. ஆனால் கண்ணாடி கடலுக்கு முன்னால் இருக்கக்கூடியவங்க 3.5 வருஷம் தான் இருப்பாங்க. லூக்கா 12:36 வாசிங்க. உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருக்கா? எல்லாரும் 7 வருஷம்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க, இவன் என்னடா 3.5 வருஷம் சொல்கிறானேன்னு. பிரான்சிஸ், சந்தேகம் வருதா? சந்தேகமே வரலையா?
வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க. எங்கிருந்து எழும்பி வருவாராம் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்போது வருவார் என்று காத்திருக்கிற, எங்கிருந்து எழும்பி வருவாராம்? அந்த வசனத்தை கவனிங்க. லூக்கா 12:36 கல்யாணத்திலிருந்து, அங்க கல்யாண விருந்து நடந்துட்டு இருக்கத்துல அதிலிருந்து இடையில எழும்பி வரார். அப்போ ஒரு கூட்ட ஜனங்கள் 7 வருஷம் மத்தியாகத்தில் இருப்பாங்க, இன்னொரு கூட்டம் 3.5 வருஷம் மத்தியாகத்தில் போவாங்க. சந்தோஷத்துலேயும் வித்தியாசம் பாருங்க. அவர்களுக்கு இது சங்கீதம் 4:7 வாசிங்க. பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷம். அப்போ ஜாயிலையும் வித்தியாசம், சந்தோஷத்துலேயும் வித்தியாசம். இங்கே உள்ளவங்களுக்கு பாருங்க, மத்தேயு 13:23 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் எவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமா இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவார். அப்போ நீங்க எப்படி பலன் கொடுக்க போறீங்க? நம்மகிட்ட கேட்ட நம்ம என்ன சொல்லுவோம்? அல்லேலூயா, நான் 100ஆக பலன் தருவேன். நம்ம எவ்வளவு தூரம் ரிசீவ் பண்ணுகிறோங்கிறத வச்சுதான் நல்ல நிலத்துல விழுகிற விதையை நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுகிறோம், எப்படி ஈல்டு பண்ணுகிறோங்கிறது முக்கியம். அப்போ சிலர் 100, சிலர் 60, சிலர் 30. அனாயா, நீ எவ்வளோ கொடுப்போமா? ஓகே, நம்ம என்னத்துக்கு வாஞ்சிக்கணும்? நான்லாம் முன்னால் பிள்ளைகள் படிக்கும்போது நினைப்பேன், ஆண்டவரே 35 மார்க்காவது வாங்கி பாஸ் ஆகிரட்டேன்னு. இப்போ நினைக்கும்போது ஏன் அப்படி நினச்சேன்னு தெரில. ஒரு இதில் கூட ஃபெயில் ஆகக்கூடாது, எல்லாத்துலேயும் 35 மார்க் வாங்கியாவது பாஸ் ஆகிரட்டேன்னு. ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் முதிர்ச்சி வந்த பிறகு இல்லை, 100க்கு நம்ம அவங்கள உற்சாகப்படுத்தியிருக்க வேணுமேனு தோணுது இல்லையா பாருங்கள். ஆனால் ஆண்டவருக்கு இதில் பாருங்கள், சிலர் 100 பலன் தருவாங்க, 100 மேனி, சிலர் 60 மேனி, சிலர் 30 மேனி பலன் தருகிறார். அதுலேயும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அப்படி நம்ம வித்தியாசம். இன்னொரு காரியம் பாருங்கள், இந்த க்ளீமிங் பிரைட்னஸ்லேயும் வித்தியாசம் இருக்கிறது. மோசையை குறித்து நம்ம வாசிக்கும் போது யாத்திராகமம் 35:29 வாசிக்கும் பாருங்க. யாத்திராகமம் 35:29 செய்யப்படும்படி கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள் மோசே 25:30 மோசே சாட்சி பலகையின் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் இறங்குகிற போது தன்னோடைய அவர் பேசினதுனாலே தன் முகம் பிரகாசிக்கிறதை அவன் அறியாதிருந்தான். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது, ஆண்டவர் நம்மோடு பேசும்போது நம்ம முகம் என்ன செய்தான்? பிரகாசம் அடைகிறது. ஆனால் பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பிரைட்னஸ் குறைந்துகிட்டே வருமா. இப்போ இந்த இடத்துல பாருங்க வெளிச்சம் இருக்குது, மற்ற எல்லா வெளிச்சத்தையும் அணைச்சிட்டு இந்த இடத்துல உள்ள வெளிச்சத்தை பார்க்கும்போது இந்த இடத்துல பிரைட்னஸாக இருக்கும். தூர இடத்துல போகும் போக என்ன செய்யும்? அந்த பிரகாசம் குறைந்துகிட்டே போகிறது மாதிரி சிலர் 100 பலன் கொடுக்கவங்களுக்கு நல்ல பிரைட்னஸ்ஸு, 60 பலன் கொடுக்கக்கூடியவங்க கொஞ்சம் குறைச்ச பிரைட்னஸ்ஸு, 30 பலன் கொடுக்கக்கூடியவங்களுக்கு அதை விட குறைஞ்ச அந்த க்ளூமிங் பிரைட்னஸ் வந்து குறைஞ்சிட்டே போகும். அதனால தான் நம்ம பாடுகிறோம் பார்த்தீங்களா, உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம், வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம், ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா அனல் மூட்டி எழுப்பி விடும், ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா அனல் மூட்டி எழுப்பி விடும். மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே, தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே,
செய்கிற விரும்புகிறது வந்து பாருங்க, ஒரு அப்பா அம்மா எப்படி தன்னுடைய பிள்ளைகள் தன்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதே மாதிரி தான் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலிருந்து அப்படியே நம்மளை படிப்படியாக கொண்டு வந்து எங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறாரு? அந்த புதிய வானம் புதிய பூமி பரம எருசலேமில் சீயோனில் நம்மளை கொண்டு சேர்க்க போகிறாரு. கொண்டு போய் என்ன செய்கிறார்? நம்மளை அவர்களோடு கூட உட்கார, அவரோடு கூட எப்போதும் நித்திய காலமாய் யுக யுகமாய் நம்ம அங்கேயே அவரோடு கூட இருக்க போகிறோம். பூமியில் இருக்கக்கூடிய நாட்கள் வந்து ஒருவேளை ஒரு 80 வருஷம் 100 வருஷம் 105 வருஷம் நம்ம இருக்கலாம், நம்ம பலத்தின் மிகுதினால இல்லையா? அப்போ அதுக்கு பிறகு நம்ம எல்லாரும் ஒரு நாள் அங்கே போகணும். அப்போ போகிறதுக்கு முன்னால் பூமியில் ஆண்டவர் தந்த அந்த வாய்ப்புகளை பாருங்கள். நான் அதுக்காக தான் சபையில் நமக்கு கர்த்தருடைய பந்தியை தந்திருக்காங்க. அப்போ நம்மளை அதை ரீஃப்ரெஷ் பண்ணி கொள்வதற்காக ஆண்டவர் அந்த கிருபையை தந்திருக்கிறார் இல்லையா? அப்போ அந்த இப்போ அங்கே சபையில் இப்படி கொடுக்கும்போது ஆண்டவர் பாருங்கள், இதுதான் மற்றவர்களுக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம். உலகத்தின் ஜனங்கள் உலகத்தோடு ஓடி போகும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் மட்டும் பாருங்கள் அந்த பரலோகத்தை வாஞ்சையோடு நான் ஒரு நாளில் அந்த சீயோனில் போய் நிற்க வேண்டும் என்று இல்லையா? எப்படியாவது நான் சீயோனுக்கு போயிடணும் ஆண்டவரே, அல்லது எப்படியாவது புதிய எருசலேமுக்கு போயிடணும். அது மாதிரி இந்த இடத்துல வந்து பாருங்கள், அந்த கண்ணாடி கடலுக்கு முன்னே எண்ணிக்கைக்கு அடங்காத ஜனங்கள் இருக்காங்க. கன்னிகைகளுக்கோ இதில் வரும் பார்த்தீங்களா, கன்னிகைகளுக்கோ அளவில்லை. உன்னத பாட்டத்தில் வரும், கன்னிகைகளுக்கோ அளவில்லை. நியூமரஸ், எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட ஜனங்கள் பரலோகத்தில் போய் நிற்கிறாங்க. அப்போ நானும் எப்படியாவது அதில் போயிடணும். அப்போ ஒரு சபையில் உள்ள ஒரு சபைக்கு தலைவனுக்கு எப்படி இருக்குது, ஒரு லீடருக்கு எப்படி வாஞ்ச இருக்கும், எங்கள் சபையில் உள்ள எல்லாரும் வந்துடணும் இல்லையா? அப்பா அம்மா, அப்போ எல்லா அப்பா அம்மாவுக்கு விருப்பம் என்னது? நான் போகணும், என் மனைவி போகணும், என் பிள்ளைகள் போகணும், பேர பிள்ளைகள் போங்க, எங்கள் தலைமுறைகள் எல்லாம் பரலோகத்துக்கு எப்படியாவது போயிடணும். அப்போ சிலருக்கு வந்து பாருங்கள் ரொம்ப வாஞ்சியாக நான் எப்படியாவது மனவாட்டியாக இருக்க வேணும்னு. சிலர் வந்து நான் எப்படியாவது ஜெயிச்சிட்டா போதும், எப்படியாவது நான் ஜெயம் கொண்டுட்டு தேவாலயத்தில் தூணாயிட்டா போதும், அவருடைய ரத்தத்தினால நான் கழுவப்பட்டு அதற்கு நான் தகுதியாயிடணும். நம்ம இப்போ பேதுருவ மாதிரி தூரத்திலே சிலர் பின்பற்றுவாங்க. நம்ம அப்படி ஒரு வேளை தூரத்தில் இருந்தால் கூட நம்மளை புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல இல்லையா? நம்ம எல்லாரையும் அரவணைத்து ஒரு கோழி தன் குஞ்சுகளை சட்டைகளுக்குள்ளேயே மறைத்து கொள்வது போல இல்லையா, அந்த பரம எருசலேமுக்கு கொண்டு போக ஆண்டவர் வாஞ்சையாக இருக்கிறார் இல்லையா? கோழி ஏன் தன் சட்டைகளுக்குள்ளே கோழி குஞ்சுகளை பாதுகாக்கிறதுனா ஒரு பாதுகாப்பை தரும்படியாய் இல்லையா? பருந்து பறக்கும் இல்லையா, பல பூச்சை வந்து பிடிக்க நிற்கும், எல்லாத்துக்கும் விலைக்கு பாதுகாக்கும்படியாய். அதுக்குனால தான் பேழை இல்லையா, பேழைக்குள்ளே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அப்படி நம்ம எல்லாரையும் அரவணைத்து அந்த நித்திய ராஜ்யத்தில் அந்த பரம சீயோனில் கொண்டு போகும்படி ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவாராக. தயவுசெய்து கன்ஃபியூஸ் ஆகிடாதுங்க. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் கேட்ட பல இடங்களில் கேட்ட சத்தியத்துக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்த மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலையும் 7 வருஷம் சொல்கிறாங்களே, நீங்கள் 3 வருஷம் ஒரு கூட்டத்துக்குன்னு சொல்கிறீங்களேன்னெலாம் சந்தேகம் வரும். அந்த வேதத்தில் ரொம்ப தெளிவாக கர்த்தருடைய வார்த்தை இருந்துருக்கு. நான் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான் சொல்லுகிறேன், என் இஷ்டப்படி ஒன்றுமே சொல்லவில்லை. நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் அதற்கு தகுதிப்படுத்துவாராக. அப்படி கர்த்தருடைய பந்திக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். நம்ம பாருங்கள், கர்த்தருடைய பந்திக்கு நம்ம கடந்து செல்வதற்கு முன்பாக நம்ம சபைக்கு மனசுக்குள்ளே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நிமிஷம் நம்ம அதெல்லாம் மறந்துட்டு இந்த நேரத்தில் இந்த இடத்துல இந்த சபைக்கு ஆண்டவர் என்னை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு. தாவீது ராஜா சொல்கிறான் பார்த்தீங்களா, அதுக்கு நான் இங்கே வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ. அப்போ நம்மளை இந்த இடத்துல கொண்டு வந்ததற்கு காட் ஹேஸ் அ பர்பஸ், காட் ஹேஸ் அ பிளான். எதற்காக? அந்த பரம சீயோனுக்கு என்னை கொண்டு போகும்படியாய், புதிய வானம் புதிய எருசலேமுக்கு என்னையும் என் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டுபடியாய் ஆண்டவர் வாஞ்சையாக இருக்கிறார். ஒரு நோக்கம் இருக்கிறது. அப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்குள்ளே ஒரு வாஞ்சையும் தாகமும் இருக்க வேண்டும் இல்லையா? வாஞ்சையும் தாகமும் இருக்க வேண்டும். என்ன வாஞ்சையும் என்ன தாகம் இருக்க வேண்டும்? நான் பரிசுத்தமாக இருக்கணும் இல்லையா, நான் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கணும், மற்றவர்களுக்கு ஒளியாக இருக்க வேண்டும் என்று அந்த வாஞ்சையும் தாகமும் நமக்கு இருக்க வேண்டும். நமக்கு எது தடையாக இருக்கும் பாருங்க, அந்த குற்ற மனசாட்சி. நம்ம வாழ்க்கையில் கடந்த வாரத்தில் ஏதாவது தப்புகள் நம்ம வாழ்க்கையில் வந்திருந்தால் அந்த கில்ட்டி கான்சியஸ் எப்போவுமே நமக்கு தடையாக இருக்கும். ஆனால் நீங்கள் பாருங்கள், அந்த கில்ட்டி கான்சியஸ் அப்படியே ஒதுக்கி வைத்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த நித்தியத்தை நினைவு கூறுங்கள், எனக்காக பரிந்து பேசுகிற இரத்தத்தை நினைவு கூறுங்கள், என்னை புறம்பே தள்ளாத ஒரு ஆண்டவர் உண்டு என்று நினைவு கூறுங்கள்
இல்லையா? தம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. எல்லாரும் ஏதாவது விதத்தில் குறை உள்ளவர்கள் தான், தப்பு தான். அந்த தப்பு உங்களை குற்ற மனசாட்சிக்கு நேராக கொண்டு போய் விடக்கூடாது. அப்படி கொண்டு போனால் உங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக இருக்க முடியாது இல்லையா? அப்போ தேவ சமூகத்தில் வரும்போது அந்த குற்ற மனசாட்சி நீங்கள் தாவீது ராஜா சொல்லுகிறது மாதிரி குற்றம் இல்லாமலே என் கைகளை கழுவுகிறேன். ஆண்டோடைய இரத்தம் அது எவ்வளவு சோப்பாக, இரத்தம் பாருங்கள், நம்ம பாவங்கள் எவ்வளவு சோப்பாக இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாய் மாற்றுகிறதற்கு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளதாக இருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்புங்கள், அவருடைய இரத்தத்தை நம்புங்கள். பரலோகத்தில் நமக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் அந்த பரிந்து பேசுகிறதை நம்புங்கள். அவர் நமக்கு பரிகாரி, நமக்காக பிராயசித்தம் பண்ணப்பட்டவர். அதை நம்புங்கள், அப்படி ஒப்பு கொடுங்க. ஒரு மனமாய் அவருடைய சமூகத்தில் கடந்து வரும்படியாக கேட்கிறேன். இப்போ நம்ம ஒரு டேப்பில் இருந்து தண்ணியை திறக்கணும் வைங்க. டேப்பில் தண்ணியை திறக்கும்போது நம்ம ஒரு பக்கெட்லேயோ அல்லது கிளாஸ்லேயோ அந்த தண்ணி பிடிக்கிறோன்னா அந்த பைப்புக்கு நேர நம்ம அந்த கிளாஸை காட்டினா தான், அந்த பக்கெட்டை காட்டினா தான் அந்த தண்ணி நேராக அதில் விடும். நம்ம மனசு சிதறடிக்கப்படுமானால் இல்லையா, அங்கெங்கேயும் போனால் தண்ணி ஒழுங்காக பைப்புக்கு அந்த பக்கெட்டில் அல்லது பாத்திரத்தில் விழாது இல்லையா? பழைய காலங்கள்னா ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னால் நம்மளுடைய முற்பிதாக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த கர்த்தருடைய பந்தி நேரத்தில் அது நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளுகிறீங்களேன்னு தெரில, அந்த கர்த்தருடைய பந்திக்குள்ள வரும்போது நமக்கு ஒரு மனசு வேணும்னா என்ன செய்ய சொல்லுவாங்கன்னா பாருங்க, சத்தமாட்டு ஸ்தோத்திரம் 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 என்று கரங்களை உற்சாகமாய் தட்ட சொல்லுவாங்க. உற்சாகமாய் நம்ம தட்டும்போது பாருங்க, நமக்கு நம்ம அறியாமலே ஒரு மனம் வரும். நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்போது கிருபை நம்ம முற்பிதாக்கள் அப்பா தாத்தா காலத்தில் உள்ளவங்க அதை நமக்கு ஆலோசனையாக சொல்லி தருவாங்க. வேதத்தில் உள்ள நல்ல பரிசுத்தவான்கள் சொல்லி தருவாங்க இல்லையா? நீங்களும் முடிந்தால் ஒருவேளை வெட்கப்பட்டீங்கன்னா வேண்டாம் இல்லையா, உற்சாகமாய் இல்லையா, எப்படியும் உங்களுக்கு ஒரு மனசு வேணும். தேவ சமூகத்தில் உங்கள் கரங்களை கூப்பிக்கொண்டு இல்லையா, ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லும்போது நம்மளை அறியாமலே இல்லையா பாருங்க, ஒரு மனசு நமக்கும் தேவனுக்கு நேராக உண்டாகும். வலது பக்கத்தில் யார் நிற்கிறா, இடது பக்கத்தில் யார் நிற்கிறா, அதெல்லாம் பார்க்காதுங்க. யார் நமக்கு அப்பத்தை பித்து தருகிறா, யார் கர்த்தருடைய இரத்தத்தை நமக்கு தருகிறாங்கிறதல்ல இல்லையா? ஒரு நிமிடம் நம்ம எல்லாரும் இணைந்து நம்மை ஒப்பு கொடுக்கும்படியாய் கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திருவார் என்ற பாடலை பாடும்போது அவரவருக்காக மாத்திரம் நீங்கள் பாடும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார், உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை தீங்கிற்கும் விலக்கி என்னை காக்கின்றார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காக்கின்றார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்பரை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையம் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். எல்லை தீங்கிற்கும் விலகி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலகி என்னை காத்திடுவார். ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை
பந்திக்கு நேராக வந்திருக்கிறோம் பாருங்க. நான் திரும்பவும் சொல்ல விரும்புகிறது இதுதான், கடந்த நாட்களில் ஏதாவது ஒரு தப்பி தான் நீங்கள் செய்திருந்தீங்கன்னா அந்த கில்ட்டி கான்சியஸ் உங்களுக்கு இருக்குமானா தயவு செய்து எடுத்து தூர தள்ளிவிட்டு, கர்த்தர் எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காப்பார், அவர் என் ஆத்துமாவை காப்பார். ஒரு கோழி தன் குஞ்சுகளை சட்டைகளுக்குள்ளே மறைத்துக் கொள்வது போல நம்மையும் பாதுகாப்பார். ஒருவேளை என்னிடத்தில் குறைகள் இருக்கலாம், குற்றங்கள் இருக்கலாம், ஏசப்பா இந்த நேரத்தில் என்னை தயவாய் மன்னிங்க என்று அவரை நோக்கி அவரை நோக்கி நம்ம கெஞ்சுவோம் பாருங்க. பேதுரு வந்து இயேசுசாமியை வீட்டுக்கு அழைக்கிறான். வீட்டுக்கு அழைக்கும் போது இயேசுசாமி பேதுருவின் வீட்டுக்கு போகிறாங்க. பேதுருவின் மாமியார் பலகீனமாக படுத்திருக்காங்க. அவன் என்ன செய்கிறாரு, இயேசுசாமி போய் அவளை தொடுகிறார். ஜஸ்ட் ஒன் டச், ஒரு தொட்ட உடனே அவளுடைய பலகீனம் எல்லாம் நீங்கி அவள் எழும்பி அவர்களுக்கு எல்லா காரியங்களையும் அவள் செய்ததுன்னு பார்க்குறோம். வயசானவன் தான், அம்மா தான், மாமியார் தான், இல்லையா, பலகீனமாக இருந்தவங்க தான். ஆனால் ஆண்டோடைய மெல்லிய தொடுதல் அவர்கள் மேல் பட்டபோது எல்லா பலகீனங்களும் எல்லா கஷ்டங்களும் நீங்கி அவங்க என்ன செய்தாங்க, அற்புதத்தை அவர்களுக்கு அவர் பணிவிடை செய்தாலும் என்று அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். இப்பவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. கடந்த நாட்களில் கொஞ்ச நாளைக்கு முன்னால் அந்த யுக்கோரிஸ்ட் அது நடக்கும்போது பாருங்கள், கேரளத்தில் ஒரு ஆலயத்தில் ஒரு சகோதரிக்கு அந்த கர்த்தருடைய ரத்தம் அப்பத்தையும் ரசத்தையும் கொடுக்கும்போது அந்த ரத்தம் அப்படி பியூர் ரத்தமாக கட்டி பிடித்திருந்துதான் பாருங்கள். அந்த கொஞ்சம் போல கொடுக்குற ரத்தம் கட்டி பிடிச்சி ஒரு நாக்கு மாதிரி அந்த இது இப்போதும் அடையாளங்களும் அற்புதங்களும் உலகத்தில் நடக்கிறத நமக்கு பல இடங்களில் நம்ம கேட்குறோம் இல்லையா. இப்போதும் அது நமக்காக பரலோகத்திலிருந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. அவருடைய இரத்தத்தை விட நம்மளுடைய பாவங்கள் பெரிதல்ல. அவருடைய சமூகத்தில் வந்து ஆனால் நம்ம அறிக்கை பண்ணணும், அதுதான் முக்கியம். ஆண்டவரே என் மேல் கிருபை ஆயிரம், என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, நான் துணிகரமாக செய்துட்டேன்ப்பா, தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. இந்த கர்த்தருடைய பந்தியின் வேளையில் நான் என்னை தாழ்த்துகிறேன், ஒப்பு கொடுக்குறேன், தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கி என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லி நம்ம கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்காக இரக்கம் பாராட்டுவார். அவரிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாத நல்ல ஆண்டவர். அந்த அவருடைய வார்த்தையை மாத்திரம் விசுவாசிங்க, அவருடைய இரத்தத்தில் உள்ள வல்லமையை விசுவாசிங்க. அப்படி நம்ம அப்படி ஒவ்வொருவரும் உங்களுக்காக மாத்திரம் நீங்கள் ஜெபிக்கும்படி தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய இரத்தம் நம்மளை புதிய மனிதனாக மாற்றுகிறது. முந்தினவைகள் முழிந்து போயின, பூர்வமானவைகள் ஒளிந்து போயின, இப்போது எல்லாவற்றையும் புதிதாக்கிற கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் யாவையும் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. தப்பு செய்திருக்கலாம், ஆனால் ஆண்டோடைய சமூகத்தில் வந்து சாரி ஏசப்பா என்னை மன்னித்து கொள்ளுங்கன்னு கேட்கும்போது அந்த பாவங்களை எல்லாம் எடுத்து அவருடைய முதுகுக்கு பின்னாலே எறிந்து விடுறதுக்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார், நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார். நம்ம வந்து மெல்கி சேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியரான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்கிறோம். அந்த பிரதான ஆசாரியன் நமக்காக பரலோகத்தில் பிதாவின் வலது பார்சத்திலிருந்து பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த இரத்தம் பரலோகத்திலேயும் நமக்காக பரிந்து பேசுகிறது. ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற தெளிக்கப்படும் இரத்தமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் இடத்திலே வந்தீர்கள் என்று எபிரேயரில் நம்ம வாசித்தோம். இப்போ தான் பாருங்க, அப்போ அந்த இரத்தத்திட்ட வந்திருக்கிறோம். அந்த இரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது, பூமியிலையும் பரிந்து பேசுகிறது, பரலோகத்திலையும் பேசுகிறது. அதை நம்பி அவரை சார்ந்து கொண்டு இந்த கர்த்தருடைய பந்தியில் நீங்கள் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஒரு காரியம் மட்டும் மீண்டுமாய் சொல்கிறேன், யாரும் துணிகரமாக மாத்திரம் அதில் கலந்து கொள்ளக்கூடாது. அவரிடத்தில் வந்து அறிக்கை பண்ணி சாரி ஏசப்பா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, உன் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லும்போது கர்த்தர் அவண்டமாக நம்மளை ஏற்றுக்கொள்கிறார். இந்த நாளில் நம்ம எப்போது வாசிக்கிற அந்த வேத பகுதியை வாசிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய பந்தியை ஆயத்தம் பண்ணுவாங்க. அந்த பாடலை நம்ம பாடலாம், உம்மண்டை தேவனே, அந்த பாடலை நம்ம பாடலாம். கர்த்தருடைய பந்தியின் வேளையில் நான் அந்த வார்த்தையை உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனபானம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே
பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதரித்து இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நேரத்தில் இது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள நேரம், எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள நேரம். வேற யாரையும் பார்க்காதீங்க. எஸ்அப்பா என் மேல் கிருபையாயிரும், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். அந்த ஜெபத்தை தேவன் அல்ல தட்டவில்லை, அந்த ஜெபத்தை தேவன் அல்ல தட்டவில்லை. நீங்கள் பண்ணுகிற அந்த அறிக்கையும் தேவன் அல்ல தள்ள மாட்டார். நீங்கள் தேவ சமூகத்தில் சிந்தின கண்ணீரை அவர் அல்ல தட்ட மாட்டார். தேவ சமூகத்தில் நீங்கள் விட்ட பெருமூச்சை அவர் அல்ல தட்ட மாட்டார். அவரை நோக்கி நீங்கள் பண்ணுகிற விண்ணப்பத்தை, ஜெபத்தை, கூக்குரலை, கண்ணீரை தேவன் அல்ல தட்டவே மாட்டார். அந்த விசுவாசத்தோடு கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ளும்படியாய் தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். கொயர் வந்து உம்மண்டை தேவனை அந்த பாடலை பாடும்போது நீங்கள் கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். நான் சேரட்டும்
அப்படி தேவ சமூகத்தில் எழுப்பி நின்று ஒரு பாடலை பாடி நம்ம இந்த நாளின் செய்தியை நிறைவு பண்ணலாம். அவர் நம்மை காக்கிற தேவன், நமக்கு நிழலாய் இருக்கிற தேவன், பகலிலும் இரவிலும் பாதுகாக்கிற தேவன். ஒரு கோழி தன் குஞ்சுகளை சட்டைகளுக்குள்ளே மறைத்துக் கொள்வது போல நம்மையும் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்த நமது மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள் எல்லாரையும் அவர் சட்டைகளை மறைத்துக் கொள்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, ஊரில் உங்கள் பிள்ளைகள், மனைவி, அப்பா, அம்மா, பிள்ளைகள் யார் எங்கே இருந்தாலும் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்வார் என்கிற நிச்சயத்தோடு இங்கிருந்து கடந்து செல்வோம். இந்த நேரத்தில் கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம்ங்கிற பாடலை பாடி செய்தியை நம்ம நிறைவு செய்யலாம். பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்வது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்னென்றைக்கும் உடையகளே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்த நமது பிள்ளைகள், நமது தலைமுறைகள், சகல பரிசுத்தவான்கள், திருச்சபை மக்கள் அனைவரோடும் என்னென்றும் தங்கியிருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பொருளை மறாதே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சமானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் நமக்கு